ஸோ பேக் ஃபீட் பண்ணி கொடுத்து படுக்க வச்சுருக்கேன். எவ்வளோ நேரம் இதோட தாக்கு பிடிக்கிறாருன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நம்ம அப்ளை பண்ண பவுடர் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உடனே போடுறதுக்கும் இப்படி டைம் கொடுத்து போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காம்பேக்டும் பொட்டும் வச்சு சாரீ வியர் பண்ணால் முடிஞ்சு. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சாரீ வியர் பண்ணி மேக்கப் எல்லாம் செட் பண்ணலான்னு நினச்சேன். நல்ல வேலையாக பண்ணல. நான் பாதியில் எந்திரிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அந்த மேபிலினோட தான். ஃபஸ்ட் டைம் எல்லாம் ப்ராடக்ட் வாங்கி, அதுவும் ஆன்லைன் எங்கடா மூஞ்சே தெரியல, ஆன்லைன் பார்த்து ரிவ்யூ பார்த்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி செட் ஆகாமல் வீணாக போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். அதுவும் ஸோ அவ்வளோதான், ஒட்டு வச்சுட்டு சாரீ கட்டணும், அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கலாம். ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், சாரீ வியர் பண்ணிட்டு வந்துடுறேன். வேறு கொஞ்சம் போட்டுக்கலாமே. இது மேபிலினோடது. மேபி மோஸ்ட்லி மேபிலினோடது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மஸ்கரா வந்து ஒரு ஸ்ட்ரைப்புக்கே நல்ல லாங் லேஷஸ் கொடுக்கும். மோஸ்ட்லி காஜல் அப்ளை பண்ண மாட்டேன். இந்த ஐலைனரும் எனக்கு போட்டுக்க தெரியாது. எப்படிலாம் இந்த விங்ஸ் மாதிரிலாம் வரைகிறாங்களோ எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக வராது. இப்படி எடுத்துகிட்டு போனேன்னாவே எனக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. ஆனால் அந்த விங்ஸ் மாதிரியெல்லாம் சத்தியமாக வராது. நம்ம லுக்கை நம்மளே கெடுத்துக்க வேணாம். ஏன்னா என்றைக்கும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ போட்டு பார்ப்போம். இதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாக்லேட் ஷேடில் இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போமா? வா வா வா, செம்மையாக இருக்கு. அந்த ஒரு சாக்லேட் ஸ்மெல்லு ரொம்ப ஜூஸியாக இருக்கு. பர்ஃபெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போதும் ரெடி. அவ்வளோதான், தலையை மட்டும் சீவிட்டு பூ ஒன்று தான் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. போகிற வழியில் வாங்கிக்கலாம். தலை சீவிட்டு வந்துடுறேன். வெல்ரைஸ் நிறைய பேக் பண்ணி பார்த்தேன், ஓரளவு என்கிட்ட இருக்குதான். ஆனால் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதுதான் கொஞ்சம் நிறைவாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது போட்டு காட்டுற பாருங்க. நல்லா இருக்குது, நிறைவாக இருக்குது. இல்லை ஒட்டு வைக்கணும். அண்டு இந்த ஜும்கி போடலாம், ரொம்ப ஹெவியாக இருக்குமோன்னு தோணுது. என்ன பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள்லாம் இதெல்லாம் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கும். என் காது வேறு சின்ன காதாக போட்டு காட்டுற பாருங்க, நீங்களே தொங்கும். என்னால் வெயிட் தாங்க முடியாது, இவ்வளோ நேரம் வெயிட் என்னால் தாங்க முடியாது. ஸோ இப்போதைக்கு வேணால் அந்த ஹேங்கர் மாதிரி ஒன்று இருக்கும் சப்போர்ட்டுக்கு, பிளாஸ்டிக், மீஷோவில், அதை போட்டு தான் போடுவேன் இந்த கம்மல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நல்லாவா இருக்குது? எனக்கு என்னமோ ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி தோணுது. இவ்வளோ நேரம்லாம் ஃபங்க்ஷனுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் போட்டு இருந்துட்டு பெட்டராக இல்லைன்னா இதோட கம்மலே போட்டுக்கலாம். போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி கோபுர பொட்டு இப்போல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கேன்னா பூ ஒன்று தாங்க இல்லை, நான் போகும்போது வாங்கிக்குவேன்.
ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான். பேங்கிள்ஸ் மாதிரி மட்டும் பார்த்தீங்களா, இது இல்லாமல் எப்படி? ஸோ இதெல்லாம் நான் போன ஒரு வீடியோவில் அந்த சாரியோட பேர் பண்ணது தான். போட்டதே போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் கொஞ்சம்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி கோல்டு கலரில் வியர் பண்ணுறப்போ நல்லா எடுத்து கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்கிள்ஸ் பேர் பண்ணிட்டு வரேன். இந்த சாரிக்கு இது சூப்பர் மேட்சாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. இதுதான் நம்ம லுக். ஃபுல்லாக தெரியுதுன்னு தெரியல. ஓகே, என் பையன் வேறு இடையில அழுதுகிட்டே இருந்தான். ஸோ சரியாக கோஆப்ரேட் பண்ண முடியல. அடிக்கடி வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டு தம்பியை பார்த்துட்டு இது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி இந்த கம்மல் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தது செட் ஆகலை சுத்தமாக. ஐயோ என்னால் முடியல, வெயிட்டு தாங்க முடியல. ஸோ இதே போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ டைம் இருந்தால் என்னோடய வீடியோ பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். லைக் பண்ணுங்கள். எப்படி பேசணும், நெக்ஸ்ட்டு என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் டைம் இருந்தால் வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மற்றவங்க பேசுகிற மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் ஹூக் வச்சு பேசுகிறது இதெல்லாம் எனக்கு வரல சுத்தமாக. இந்த சம்மர் டைமில் எல்லோரும் நிறைய தண்ணி குடிங்க, பத்திரமா இருங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. அண்டு வீட்டில் இருக்க குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. பொம்பளை பிள்ளைங்கள பத்திரமா கவனிச்சுக்கோங்க. விளையாட போகிறப்போ வரப்போ ரொம்ப நேரம் இல்லைன்னா தேடுங்க, பாருங்கள், கவனிச்சுக்கோங்க. தயவுசெய்து பொம்பளை பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. காலம் கெட்டு கிடக்கு. ஸோ என்ன சொல்கிறது, பத்திரமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பாய்.